இறைவனுக்கே நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உவந்ததென்றால் அது பெரும் பலியாம், கோடைகள் பெறுவது தகும் பலியாம், கோடைகள் பெறுவது தகும் பலியாம், குறைகளை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. மகிழ்வோம் பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம், ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. ஒரு தூய ஆவியால் பிறந்தாலன்றி விண்ணகத்திற்கு உரிமையுடைய ஆக முடியாது என்பதை இயேசு வெளிப்படுத்துவதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக நாம் காணப்படுகிறோம். உச்சகட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவது, மோசே பாலினிடத்தில் பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் என்பது இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்றால் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றாக்க வேண்டும் என்று உச்சகட்ட தன்னுடைய அன்பின் நிலைமையை வெளிப்படுத்துகிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அன்பை வைத்து நம் அனைவரின் பாவங்களை முழுவதுமாக போக்கினாரோ, அதே போல நாமும் இந்த மானிட வளர்ச்சிகளுக்காக, நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய அதே பாத சுவடுகளை நம்முடைய வாழ்விலும் ஏற்று வாழ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன். அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகின்றோ. அதனால் நமது கொடையின் விடையை அவரை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டு கொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். திருத்துவதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள்
32 முதல் 37 முடிய. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என மிக வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். அவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும். பர்னபா என்னும் பெயரை கொண்டிருந்திருந்தார். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு நிக்கோதேயுவிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்தவற்றை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மண் உலகை சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் பொழுது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இது உலகத்தை தந்தை கடவுள் உருவாக்கி அதில் உள்ள உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களையும் படைத்த பிறகு இறைவன் மகிழ்ந்ததையும் இதனை ஆண்டு அனுபவிக்க தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இறைவனோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது அவர் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தாரோ அந்த மகிழ்ச்சி வெகு நாட்கள் இறைவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்ச்சியாக இல்லை என்பதை நாம் வேதத்திலே உணர்கிறோம். எப்பொழுது ஏவாள் பாம்பினுடைய தந்திரத்திற்கு தன்னை ஆளாக்கி கொண்டாலோ அன்று முதல் இன்று வரை மானிட இந்த உலகமானது முழுவதுமாக பாவக்கரையில் சிக்கி தங்களையே முழுவதுமாக அழித்து கொண்டிருக்கின்ற நிலைமையை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவேதான் அன்று தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதி, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று. அன்று இறைவன் தன்னுடைய அன்பு மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைக்க திருவுளம் கொண்டார். எந்த அளவிற்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் வாக்குறுதி கொடுத்தாரோ, நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ உன்னுடைய உழைப்பை நீர் அனுபவிக்க வேண்டும் என்றும், பேறுகால வேதனையிலே உன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது நீ மிகவும் வேதனையோடு பெற்றெடுப்பாய் என்று சொல்லப்படுவது போல, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆன்மாவை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக இறைவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால், அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் மரணத்தை ஏற்றாக வேண்டும். எனவே தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் மனிதனாக பயணம் செய்தாரோ உச்சக்கட்ட நிலைமையை நிக்கோதிடம் வெளிப்படுத்துகிறார். மோசே பாலினிடத்தில் பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று. எனவே மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிற பொழுது அவருடைய 3 ஆண்டுகள் பணிவாழ்வில் சந்திக்கக்கூடிய வேதனைகள், சிலுவை மரணத்தினுடைய பாடுகளின் பயணம், சிலுவை மரணம், இவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னதாகவே நிக்கோதேமுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பாடுகளின் மரணத்தில் எவன் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறானோ அவன் தான் முழுவதுமாக தன் பாவத்தை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளுகிறான். தன் பாவத்தை எவனொருவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் இயேசுவோடு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான். இயேசுவோடு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவன் ஆவியின் அபிஷேகத்தினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்படுகிறான். காற்று விரும்பிய திசையில் செல்வது போல எவனொருவன் ஆவியின் அபிஷேகத்தினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்படுகிறானோ அவன் இந்த உலக காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்றார் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மற்ற மக்களுக்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு வெளிப்படுத்துகிறார். பாலினிடத்தில் மோசே பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று. கிறிஸ்துவை எவனொருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனும் இந்த மண்ணுலகில் கிறிஸ்துவை போல உயர்த்தப்பட வேண்டும். நல்காரியங்களுக்காக கிறிஸ்துவை போல தன் வாழ்வை உயர்த்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை போல தன்னையே முழுவதுமாக அடுத்தவர்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற செய்தியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுது பாஸ்கு காலத்தின் 2வது வாரத்தில் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா ஆவியின் அபிஷேகத்திற்கு உட்படுத்த நம்மை முயற்சி செய்வோம். ஆவியானவர் உங்களுடைய என்னுடைய இதயத்தில் குடிகொள்ளுகிற பொழுது நாம் இறைவனுக்கு சொந்தங்களாக மாற்றப்படுவோம். இறைவனின் சொந்தங்களாக மாற்றப்படுகிற பொழுது என்றும் ஆண்டவருடைய பாதையில் நடந்து ஆண்டவரை முழுவதுமாக பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனமேச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே, அருளோடு அழைப்பாய் மாபரனே. அன்போடு
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தொந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கப்பட்ட செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்த மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை எந்த மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாம் பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாக்கிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களைக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உலம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, இன்று வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனிந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகமதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை வந்து ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்திருக்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியில் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தறிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் நிலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்ந்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்தது போல என்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.